ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு லவ் மெசேஜஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கவங்க, ஸோ உங்கள் பர்சன் என்ன திங்கிங்கில் இருக்காங்களே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே? ஸோ உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் பார்க்கலாம். ஐ காண்ட் ஹேண்டில் யுவர் லவ். ஸோ உங்களோட லவ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ரொம்ப பொசிசிவாக இருக்கலாம், ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலான டைப்பாக இருக்கலாம். 24 ஹவர்ஸ் வந்து உங்கள் பர்சனே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை எப்போவுமே வந்து அவங்களே திங்க் பண்ணிக்கிட்டு அவங்களும் நம்மளை திங்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹேண்டில் யுவர் லவ். என்னால் உன்னோட லவ்வை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. மேபி இது ஓவர் லவ்வாக இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களால லவ் கொடுக்க முடியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்கள இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐ காண்ட் ஹேண்டில் யுவர் லவ். ஓகே? இட்ஸ் ஹர்ட் ஸோ மச். ஏதோ அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கா. ஓகே? உங்கள் சைட்லேருந்தும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்கள வந்து மனக்காயப்படுத்தியிருக்கலாம். ஓகே? அவங்க சைட்லேயும் வந்து பர்சனலாக வந்து அவங்க நிறைய ஹர்ட் ஆகிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸால் நிறைய ஹர்ட் ஆகிருக்கலாம், ஃபேமிலியால் ஹர்ட் நிறையா ஆகிருக்கலாம், ஈவன் உங்களால் கூட ஒரு சில விஷயங்களால் அவங்க ஹர்ட் ஆகிருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நாம் தான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ உங்களாலேயும் அவங்க ஏதாச்சும் ஒரு ஹர்ட் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே பொதுவாக தான் போட்டிருக்கு, இட்ஸ் ஹர்ட் ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி. நிறைய அவங்க லைஃப்பில் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு, மனக்கசப்பான சில விஷயங்கள் நடந்திருக்கு, துரோகங்கள் கூட நடந்திருக்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பிரிவு சந்திச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் தான் ஆகுது. அண்ட் பர்சனலாகவும் நிறைய பேர் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே? ஸோ உங்கள்கிட்ட அவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்னை விட ஒரு பெட்டரான ஒரு பர்சனுக்கு தான் டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் உங்கள் பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு தகுதியானவன் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை, நான் முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டேன், உனக்கு வந்து நான் கரெக்டானவன் கிடையாது, நீ வந்து டிசர்வ் பெட்டர், அதாவது என்னை விட ஒரு பெட்டரான ஒரு பர்சனுக்கு தான் டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க தரப்புலேருந்தே அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? மேபி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னென்னா நம்ம வந்து அந்தளவுக்கு ஒரு குட் பர்சன் இல்லை, அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது, இவங்களுக்கு நம்ம எப்படி டிசர்வ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசில் தோணி இருக்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு நான் கரெக்டானவும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் முன்ன மாதிரியும் இல்லை, அந்த அளவுக்கு நல்லவனும் இல்லை, ஸோ உனக்கு வந்து என்னை விட ஒரு பெட்டரான ஒரு பர்சன் தான் டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஓகே? மேபி நீங்கள் ரொம்ப ஒரு கைண்ட் பர்சனாக இருக்கலாம், ரொம்ப லவ்லியான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த மெசேஜ் அவங்க சொல்லியிருக்கலாம், நான் உனக்கு கரெக்டானவன் இல்லை, என்னை விட ஒரு நல்லவன் தான், ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் தான் உனக்கு டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே? ஐ கான் டாக் டு யூ ரைட் நவ். மேபி இங்கே பார்க்குறவங்க நிறைய பேர் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்னால் இப்போதைக்கு உன்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. அது பர்சனல் காரணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம். ஸோ 2 பேரும் கோச்சிக்கிட்டு ஈகோனால் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் இப்போ உன்கிட்ட பேச முடியாது,
ஸோ இங்கே நிறைய டோன் இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். என்னால் இப்போ உன்கிட்ட பேச முடியாது. இன்னொரு விஷயம், எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால் உங்ககிட்ட இப்போ வந்து என்னால் பேச முடியாது. இப்படி நிறைய சிச்சுவேஷன் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஓகே, இது அதுவாகவே வந்துச்சு, அதனால் எடுக்கிறேன். த பேஷன் ஐ ஃபீல் இஸ் ஓவர்வெல்மிங், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில். ஸோ உங்கள் மேலே இன்னுமே பிரியமாக தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த ஒரு லவ் எனர்ஜி இன்னுமே உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அதிகமாக இருக்கும். ஓகே, என்ன தான் நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்தாலும், பேசாமல் இருந்தாலும், ஃபைட் பண்ணிவிட்டு ஒரு காண்டாக்ட் இல்லாமல் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும், அவங்களுக்கு உங்கள் மேலே இன்னுமே அந்த ஒரு அன்பு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. அவங்களால அதை ஹேண்டில் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எமோஷ்னல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மேலே எமோஷ்னலாகவும் இருக்கிறாங்க, ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கிறாங்க. அவங்களால உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த பாசம், எமோஷ்னல் அட்ராக்ஷன், இது எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஈவன் அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும், ஓகே, ஈகோ தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு உங்கள் மேலே ஆசைகள் அதிகமாக இருக்குது, எமோஷ்னல் அதிகமாக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ். ஓகே, அவங்கள கிஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்கே ஆல்ரெடி சொன்னேன். அவங்க ரொம்பவே வந்து எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் கூடவே வருது. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணணும், உங்களை டச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிசிக்கலோடு வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அந்த எமோஷ்னல் விஷயம் தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் தயங்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஓகே, ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. மேபி இன்ட்ரோவர்ட் டைப்பாக இருக்கலாம், ஈகோவாக இருக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்குமா, இவங்க கிட்ட நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனா வந்து அது ஃப்யூச்சர் வரைக்கும் கண்டினியூ ஆகுமா, பர்ஃபெக்டாக இருக்குமா, இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டு தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ நிறைய ரீசன் இருக்கும். மெயினாக நான் இந்த ரீசனை சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கூட அவங்க உங்ககிட்ட அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியல. பட் அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நிறைய அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி நிறைய அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு பர்சனல் லைஃப்பில், அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்னாலையும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வை டு ஐ டிசர்வ் சம்ஒன் லைக் யூ. ஸோ இதே மெசேஜ் தான் இங்கேயும் வந்திருக்கு. நான் ஏன் உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி. மேபி நீங்கள் அவங்களோட ஒரு படி மேலே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ஒரு எமோஷ்னல் பர்சன். வை டு ஐ டிசர்வ் சம்ஒன் லைக் யூ. நான் எப்படி உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு தகுதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நான் கரெக்டாக இருப்பேனா, உனக்கு நான் கரெக்டான ஒரு பார்ட்னர் தானா, நான் உனக்கு டிசர்வ் தானா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே ஏற்கனவே அதுதான் வந்துச்சு. நான் உனக்கு டிசர்வ் கிடையாது, என்னை விட ஒரு பர்சன் பர்ஃபெக்டான ஒரு பர்சன் தான் உனக்கு டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ திரும்பியும் அது தான் வந்திருக்கு. வை டு ஐ டிசர்வ் சம்ஒன் லைக் யூ. நான் எப்படி உனக்கு டிசர்வ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட லவ் மெசேஜஸ். இது வந்து பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரல் ரீடிங், பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லவ் மெசேஜஸ் அண்ட் கரண்ட் ஃபீலிங் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.